வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன் அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில, புனித அந்தோணியார் திருவிழா அதுக்கான ஒரு ஏற்பாட்டின் போது, மின்சாரம் உரசி கிட்டத்தட்ட 4 அங்க உள்ள அந்த மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் வந்து இறந்திருக்காங்க. நம்ம விழிப்புணர்வோட, எச்சரிக்கையோடு இல்லைன்னா, கண்டிப்பா வந்து தெய்வ திருப்பணியா இருந்தாலும், இந்த மாரியான விபத்துக்கள் வந்து தவிர்க்க முடியாதது. பெரும்பாலும் நம்ம வந்து மின்சாரத்த வந்து ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம் பார்த்தீங்கன்னா, 220 வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து வீட்டுக்கு அந்த மின்மாற்றிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது 11 கேவின்னு சொல்லுவாங்க. அதாவது 11,000 வோல்ட்டு. அந்த மாரி வோல்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 110 கேவின்னு சொல்லுவாங்க. இந்த 11,000 வோல்ட்டுங்கிறது சப்ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் 11,000 வோல்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 110 கேவின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு இரும்பு கம்பிய 1 அடி தூரம் பக்கத்துல போனாலே மின்சாரம் தாக்கக்கூடியது. அதனால இந்த மின்சாரத்த பற்றி அலட்சியப்படுத்தாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.